சக்தி, கடவுள். ஸ்ரீ சிதானந்தம் வாழ்க, சத்குருநாதர் வாழ்க, பகவான் ஞானவிலை வாழ்க. அகிலாண்ட குடி பிரம்மாண்ட நாயகனே, ஆதி பராபரனே, ராஜராஜாதி ராஜனே, சடாச்சர சச்சிதானந்த சத்குருவி திருவடியை சரணம். இன்பார்ந்த பகவானுடைய பிள்ளைகளாக நினைத்து வளர்த்து இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களே இறைவனுடைய சொந்தமானவர். இதில் நான் பெரியவன், நீ பெரியவன், இது வேறு உயிர், இது மற்ற வேறு உயிர் அப்படி என்பதற்கு பாகுபாடு இல்லாமல் அனைத்துக்கும் முதலாக இருந்து படைத்த பரம்பொருளே பிரம்மமாக வந்து அனுகிரகம் தந்த நம்மளோட சொல்லி காட்டாமல் வாழ்ந்து காமித்து இந்த உலகத்தை வாழ்வதற்கு தகுதி என்ன என்பதை உணர்த்தி அதன்படி வாழ வேண்டும் என்பதை நேரடியாக இருப்பதற்கு நமக்கெல்லாம் வாழ்ந்து காமித்து ஒரு ஞான விழலாக, ஞான கொடைவிழலாக இருந்து நம்மளை அனுப்பி நமக்கு உண்மை என்ன என்பதை உணர வைத்த காரணங்களை பற்றி எவ்வளவு எடுத்து கூறினாலும் மிகையாக. இருப்பினும் மீண்டும் மீண்டும் நாம் பகவானிடம் வந்ததற்கும் இந்த பூமியிலே அவதரித்ததற்கும் உண்டான முக்கிய காரணம் என்பது என்ன என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும் என்பதுதான் இதிலே பகவான் நமக்கு எடுத்துக்காட்டிய பெரும்பாலும். அதிலே எவ்வளவுதான் இப்ப யூடியூப்ல எவ்வளவுதான் பேசுறாங்க சாமியை பற்றி, அவங்களோட இருந்தவங்களா இல்லாதவங்களா, சாமியோட பயணங்களா அப்படிங்கிறதுக்காகலாம் நிறைய தாற்பயங்களாக உண்மைகளை செஞ்சாங்க, அவ்வளவு மிராட்டு நம்புறது செஞ்சாங்க, அவ்வளவு தவறுகள் செஞ்சாங்கன்னு சொல்றாங்களா, உண்மைதான். சாதாரண ஒரு பரம்பரை அதை ஒரு வெளியில காமிச்சுக்கணும், அதை செய்யணுங்கிறது, அதை யதார்த்தமா அவங்க வெளியிருந்து ஒரு அதிர்வு அடைகிற மாதிரிதான் அதெல்லாம் ஏற்படுத்துறது. அவர் செய்யணுங்கிறதுக்காக செய்யல. இறைவன் என்பதை பரம்பொருள் பரபிரம்ம அதனுடைய தாற்பயம் அவருடைய இதுல யாராலும் கணக்கிட பண்ண முடியாது. இந்த பரம்பொருளை பத்தி, இந்த பரபிரம்மத்தை யாராலும் கணக்கிட முடியும்? நம்முடைய இந்த மூலக்கண்ணை வைத்து அவரை கணக்கு போட முடியுமா? அதை நம்ம தெளிவுபடுத்த முடியுமா? ஒரு காலம் முடியவே முடியாது. அது கற்பனைக்கு நம்மளுடைய தத்துவம் அப்பாற்பட்டது. இந்த சாதாரண இந்த கண்களை வைத்து ஒரு கடவுளுடைய அகலத்தையோ நீளத்தையோ ஆழத்தையோ நம்மளால் கண்டுகொள்ள முடியாது. ஒரு சாதாரணமாக நாம் இருந்து கொண்டு இந்த பரம்பொருளை 17-14 லோகங்களையும் ஆட்சி செய்கிற ஆண்டவனை நம்மளால் வர்ணிக்க முடியுமா? அவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியுமா? ஏதோ சற்று கடகளவு அவருடைய இருந்த ஒரு சிறு துளிகளை நம்ம விவரிக்க முடியும். இந்த அளவுக்கு இந்த பக்குவம், இந்த நிலையும் அவருடைய அருளால அவருடைய துணை கொண்டு சிறிய சொல்றோம், பேசணும். இதை எல்லாரும் பகிர்ந்துக்கணும். தான் பெற்ற இன்பது மையம் என்பது இறைவன் சொல்ல வந்ததை நாம எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும், இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மீண்டும் மீண்டும் நம்ம அதை சொல்ல வந்தோம். சாமியோட அன்புகளை பத்தி சொல்றதுலாம் எவ்வளவு சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா சாமியோட இருந்தேன், 40 வருடங்கள் இருந்தேன், 50 வருடம் இருந்தேன், சாமி கூட எல்லாம் பண்ணேன், இருந்தேன், செஞ்சேன் அப்படிங்கிறத வச்சு காட்டு நான் பெருமை கொள்வது பெருதா? சாமியோட இத்தனை காலம் இருந்தேன், இவ்வளவு நாட்கள் இருந்தேன், நான் பக்குவம் அடைந்தேன் அப்படிங்கிறது மேன்மையானதா? இதை நம்ம அந்த இடத்துக்கு வரலாம். சாமியோட அருளை பற்றியே பேசும்போது அவரை பத்தி பேசலாம், நல்லா பேசலாம். ஆனா அவருடைய அருளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், பேசிக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் என்ன மாறினேங்கிறது முக்கியம் இல்லையா? நான் 3 நேரம் சாப்பிட்றேன்னே இருந்தது உடம்பு, உடல் வளர்ந்ததுக்காக. உடல் வளர்ந்ததுக்காக சாப்பிடுறது, பசிக்காக சாப்பிடுறதா? உயிர் வாழ்றதுக்காக தான் நம்ம பசி எடுத்துக்கணும். இந்த உடம்பை வளர்க்கறதுக்காக விதவிதமாக சாமி. இப்ப அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் ஆட்டி கொடுத்த ஒரு வழித்தடங்களையும் ஆரம்பத்தில் எனக்கு மிக புரியாம தெரியாம ஏதோ ஒரு செஞ்சு ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணோம். அவங்க சொல்ல வந்ததெல்லாம் அவரை பத்தி பெருமைகளை பேசும்போது நேரடியா அப்படிங்கிறதுக்கு இவனை பத்தி படிச்சதெல்லாம் போதான், நீ முதல்ல உன்னையும் படிச்சு உன்னை பத்தி தெரிஞ்சுக்க, நீ யாருங்கிறத உன்னை புரிச்சுக்க அப்படிங்கிறதான் தெளிவா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நம்மளை பத்தி நம்மளை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது எவ்வளவு விஷயங்கள்ங்கிறது அதை புரிய வரும்போதுதான் அதை தெரியணும். அதாவது தெளிவுகளும் திருமீதுகால, தெளிவுகளும் திருவார்த்தை கேட்டல், தெளிவுகளும் திருநாம சேர்த்தல், தெளிவுகளும் திருவும் சிந்தித்தல் தானே அப்படிங்கும் போது
அவங்களை நம்ம நினைக்க 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 நம்ம எந்த அளவுக்கு பக்குவமானே எப்படி நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் அதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல் ஒழிய அவரோட வந்து எனக்கு அது கிடைச்சது, எனக்கு வேலை கிடைச்சது, எனக்கு வீடு கிடைச்சது, எனக்கு பணம் கிடைச்சது, எனக்கு தொழில் கிடைச்சது, குழந்தைகள் கிடைச்சது, திருமணம் ஆனது, பல விஷயங்களை சொல்றது இல்லை, பெருமை இல்லை, எதுவுமே நிலையில்லாத. பல முறை சொல்லியிருக்கேன், சாமி எல்லாரும் வருவாங்க, வந்தோடனே எல்லாரையும் கொடுக்க எல்லாரையும் அப்பச்சுன்னு சொல்லுவாங்க. இப்படியே வந்தது போறவங்க எல்லாம் அவங்களை போய் சொல்லும்போது நாங்க இப்பதான் சாமியை பார்க்கணும் வந்தது காட்டிங்கன்னா சாமி சொன்னா கூட நீங்க ஏன் வந்து எங்களை வென்றீங்க அவங்க கூட பேசி திட்டிருப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல சில மனசுக்கு வேதனையாவும் இருக்கும். அப்ப நம்ம மனசுல கிடப்போம், சாமி நீங்க இருந்தும் வருவாங்க உங்களை பார்க்கறதுக்கு, அவங்களாம் என்னென்ன சூழ்நிலை வருவாங்களேன்னு தெரியல, அவங்களை பார்க்கணும், உங்கள்ட்ட ஏதோ நெருப்பணும் அப்படிங்கிறத வர்றாங்க. நீங்க அதை திருப்பி போக சொல்லி கொடுக்குன்னு சொல்றீங்க, அவங்க சங்கடமா இருக்காங்க, அவங்களோட கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணுமே அப்படின்னு நம்ம மனசுல ஏதாவது நினைச்சாலும் கூட அவர் கூட்டு பக்கத்துல அவர் எப்பொழுதுமே ஆரம்பத்தில் சொல்லுவார், நீ வெளியில படிக்காத, நீ உள்ள படி, அதாவது நான் நினைக்கிறத நீ உள்ள நினைச்சுக்க, ஆனா நான் என்ன சொல்றீங்கிறது உனக்கு நான் என்ன நினைக்கிறது உனக்கு புரியாது, அந்த பக்குவத்துக்கு நீ வரல, அதனால நான் உனக்கு வெளியில நீங்க நினைக்கிறத உனக்கு அனுசு வெளியில நான் சொல்றேன் சாமி பல முறைகள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்ப நினைச்சிருக்கும் போது சாமி கூப்பிட்டு டே ஆடா கூப்பிட்டாங்க, சாமி அப்படின்னு என்னடா கண்ணுக்கெல்லாம் பெரிய கணக்கா இருக்கு இல்ல சாமி அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம் அந்த இதுல அந்த பதட்டத்திலயும் அந்த இதுலயும் புரிய வராது. சாமி சொல்றாரு, டே இந்த உலகம் போயிடா, இந்த உடம்பு போயிடா, பிற மூச்சு காத்து கூட நிஷ்கரம் இல்லாம போகும் வரும் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த நிலையில்லாத உலகத்துல நிலையில்லாத உடம்ப வச்சுட்டு நிலையில்லாம மூச்சு போகும் வரும் இருந்துகிட்டு இந்த சூழ்நிலை இவ்வளவு அறிவுறுத்தி தெரிஞ்சிருந்தோம் அவன் நிலையில்லாத பொருளை கேட்டு இங்க வந்து நின்றுகிட்டு கேட்கிறாங்கடா, அதை நான் கொடுத்தாப்புல அவன் எவ்வளவு வேலை வச்சு வாழ போறேன், அதனால அவனுக்கு எது பயன்படுத்தினான், நிலையுள்ள ஒரு வஸ்து அவனுக்குள்ள இருக்கிற ஆன்மா யாரு என்ன அப்படிங்கிறத அதை கண்டு தெரிஞ்சுக்கணும், ஞானத்தை பத்தி புரிஞ்சுக்கணும், அறிவுங்கிறது தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒருத்தன் கூட வந்து கேட்க வரலைங்கிறது தான் அவருடைய சுவாமி வந்து. ஏன்னா எல்லாம் படைத்த இறைவன் நம்ம கேட்கலாம், ஏன் நீ எல்லாத்தையுமே படைச்சது தானே, ஒரு நொடியை எல்லாத்தையும் மாத்தலாமே, என்னால முடிச்சுக்க முடியாதா அப்படின்ற நம்மளுடைய கேள்வி இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்துதான் வச்சிருப்பேன், என்னுடைய படிப்புல விஷம் கூட தான் படிச்சு வச்சிருக்கேன், ஆனா எது நல்லது கெட்டதுங்கிறத நீ உணர்ந்து வரணும்டா, நீ இதை செய்ய அதை செய்யறது உலகம் தேவையில்லையே, எல்லாத்தையுமே வண்டிதான் வச்சுக்கலாமே, அதுல முன்னாடி நீ என்ன சூஸ் பண்ற அவனுடைய எண்ணங்கள் போக்குவரத்து அதுல நீ தானே நீ உழையோடு நீ விளையாடணும் அப்படின்னு சொல்லி சாமிகளை எவ்வளவு சொல்லுவாங்க. அதனால சாமியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சாமியை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரிஞ்சவங்க ஊர்ல இருந்தெல்லாம் நிறைய பேரை கூட்டிட்டு சாமியை வந்து பார்க்க வாங்க வாங்க சொல்லி கூட்டிட்டு எல்லாம் வருவேன். வந்தோன்னா அவங்க வரும்போது அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சு வந்து ஒரு சாமி ஒரு பெரிய பரம்புக்குள்ள அவனுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் பண்ணணுங்கிற பல எண்ணங்களை நினைச்சு நம்ம ஒரு பெருமையா நினைச்சு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சாமியோட ஒரு மகாண்ட பக்கத்துல இருக்கேன் அப்படிங்கிறது, நம்ம சாமி கூட பக்கத்துல நிக்கிறேன் பாருங்க இதெல்லாம் ஒரு பார்க்கட்டும் அவங்க சொல்லுவாங்க நல்லா நினைச்சு கூட கூட்டு வந்திருப்போம். இதுதான் உண்மை. ஆனா நம்ம சொல்லுவோம் அவங்க நல்லா இருக்காம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தான் அந்த சாமியோட வேலை பொறுத்தினீங்க சொல்லுவாங்க, அது உண்மை இல்லை. ஆனா சாமி அதை என்ன செய்வாங்க, நம்ம யாரை கூட்டிட்டு வந்து சாமி பக்கத்துல அறிமுகப்படுத்தி அவரை தெரிஞ்சுக்கணும் சாமியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை எவ்வளவு அனுமதித்தனமா எவ்வளவு கீழ்த்தனமா பண்ணணுமோ அந்த நேரத்துல பண்ணி வைப்பான். அவர் வந்து என்ன சாமியை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாரு, வித்து பேச்சு பேசுறாரு, இவ்வளவு திட்டுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசு ஏன்னா பேச கேட்டு வந்தாங்க நிலைமைக்கிட்டு போல நம்மளுக்கு அந்த இதை உணர்த்தி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீ வந்த வேலை என்ன, நீ வந்த படிப்பு என்ன, நீ முதல்ல உன்னை பிடிச்சிருக்கியா, நீயே நீயே உன்னை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்காத நீ இன்னும் அடுத்தவங்களுக்கு கூட்டியாந்து நீங்க நடனம் அப்படி மக்கள் வந்து அமாவாசை பௌர்ணமி அங்கே அன்னைக்கு போனா அதை வரணும் இந்த யூடியூப்ல பல இதுலையும் சொல்லி பெரிய ஒரு பெரிய இதுகளை சொல்லி சீராக கொடுத்து இறைவன் எந்த காலத்துல எந்த நிமிஷத்துல அவருடைய பார்வை இல்லாமல் இருக்கு, அவருடைய கதிர்காலம் அதாவது அவருடைய இடம் காப்புகள் வீசாம இருந்திருக்குது, அவருடைய துளியாக இந்த பூமியில ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்ததுங்கிறது யாராவது கணக்கெடுக்க முடியுமா? எந்த நேரமும் அவருடைய விக்கிரமா அவருடைய அவருடைய காந்த மனங்கள் எந்த நேரமும் உலகம்ல 14 அலைவாஞ்சிட்டு இருக்கிற பிரபஞ்சத்தை நம்ம வந்து இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளத்துல அவரை பார்த்தா இல்லை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது உண்மையை உணரணும் இல்லையா?
அப்ப எந்த நாள் எப்படி வந்தால் என்ன என்ன கிடைக்குங்கிறத முதல்ல மறந்து நான் யாருங்கிறது உண்மையை உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்து இருக்கு வந்ததே. நமக்கு ஒரு பருவங்கள் வந்து நேரடியாக பிரபஞ்சத்தை யாரும் உணர முடியாது. அதை ஒரு மனித உருவத்துல எடுத்து மனிதன் உருவத்திலே வந்து மனிதன் மாதிரி பேசி நம்மளுக்கு புரிய வச்சாதான் அதுலயும் எத்தனை பேர் புரிஞ்சா புரியலைங்கிறதானே. அவரை பத்தி பாடுறது, அவரை பத்தி பேசுறது, அவரை பத்தி சொல்றது, இதுவே நம்ம வந்து உலகத்தின் நாட்கள் கிடைச்சவங்களுக்கு இன்னொரு வரைக்கும் நம்ம அவருடைய தாற்பயம் இங்க வந்தா எப்படி இருக்கணும், அவர் என்ன சொல்ல வந்தாங்க, அவர் என்ன செய்ய வந்தாங்க, நம்ம யாருக்காக வந்தாங்க, நாம முதல்ல என்ன தெளிவடைகிறோம். இந்த பூமியில இருந்து நம்ம பிறந்து திருப்பி அதாவது தின்று திரிந்து உறண்டு உறங்கி மாண்டு போறதுக்காக அந்த வீட்டுல பிறந்தோம். மனிதனா எடுத்து பிறகு என்ன மிருகங்கள்லாம் பச்சையா அடிச்சு மிருகங்களை அடிச்சு அதை ஒண்ணு அடிச்சு சாப்பிடுறது. மனுஷங்கிற உருவத்துல என்ன செய்யறோம், அதை அடிச்சு கொண்டு வேக வச்சு சாப்பிடுறோம். பச்சையா அடிக்கிறது நம்ம கவிச்சு சாப்பிடுறோம். இதுல இருந்தா நம்ம என்னென்ன எப்படி எந்தெந்த வெரைட்டில சாப்பிட்டா எப்படி இப்படி பண்ணலாங்கிற இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. யாரை யாரை கொள்ளுவோம், யாரை யாரை புறணை பேசுவோம், யாரை யாரை குரோதங்களை உண்டுபடுத்துவோம், என்ன தம்பிக்கல தாய் தரப்புல உறவினர்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடுன்னா நான் சிறந்தனே, நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு அகம்பாவத்துலதான் இந்த உலகம் இவ்வளவு பெரிய இறைவன் வந்த ஒரு தாற்பயத்தை சொல்லி கொடுத்த ஒரு வாழ்ந்து அந்த இடத்துல இன்னைக்கு ஏற்பட்ட போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் நீ சொல்றது நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்டு சொல்ற காலம் இல்லை. அவன் இருக்கிற இடத்துல கூட அங்க நடந்துச்சு. சாமிகிட்ட வரும்பொழுது, சாமி உங்க கூட வந்து நான் வர்றேன், உங்க காலகையை பிடிச்சு விடணும், உங்க பக்கத்துல உங்களுக்கு திருநீர் போடணும் இப்படிலாம் நினைக்கிறேன். கூட்டு பக்கத்துல நினைவுலையே கூட இருக்கிறவங்க தலிசாமி சொல்லுவாங்க. அதெல்லாம் சாமி சில விஷயத்துல கேட்டு சொல்லுவாங்க, வந்தியா, பாத்தியா, கீழே விட்ட போட்டையா, எழுத்து வாயா பண்ணிட்டியா, போயிட்டே இருக்கீங்களா. அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நீ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எனக்கு புறத்துல இருக்கக்கூடிய நீ பார்த்து நீ எந்த பக்கம் நிலையை அடைய முடியாது. நீ பார்க்க வந்ததை இவனையா இவனை சுத்தி உள்ளவன் நல்லவன் பொதுவா பக்கத்துல இருக்கிறதுங்கிற அவசியம் இல்லைனா. அவன் நல்லவனா மாற வரைக்கும் கூட இருக்குதானே செய்வான். ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம காரணங்கள் சொல்ல முடியாது. அதாவது பக்கத்திலே இருந்து இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படிங்கிறத காட்டலாம். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீ நல்லவனா இருந்தீங்கன்னா என்னுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்குங்கிறத தான் சொல்ல வந்தாரு. நீ நல்லவையாகும், நேர்மையாகும், நீ முடிய வளர்க்கணும், தாடி வளர்க்கணும், ருத்ராட்சம் போடணும், காய் விஷயம் கட்டணும், அதை பண்ணணும், எதை பார்க்கணும், நித்திய விருதுகள் இருக்கிறேன், அதைத்தான் சாப்பிடுவேன், முருகனை சாப்பிடுவேன், தண்ணி தான் குடிப்பேன், அதையும் முடிக்க மாட்டேன், இதெல்லாம் நான் காட்டுறேன் சுவாசிக்கிறேன், இதெல்லாம் சொல்லி என்ன நடக்குது. நீ என்ன பக்கம் அடைஞ்ச இந்த பூமியில பிறந்ததுக்கு உன்னால வந்து நீ 4 பேருக்கு நீ நல்லது செய்யலைய பத்தி இல்லை. நீ முதல்ல இந்த பிறவிக்குண்டான அர்த்தங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதானே சொல்ல வந்தது. நம்ம அதானே முக்கியம். இந்த பிறவிக்கான அர்த்தமே அதானே. நான் 10 வீடு கட்டிருக்கேன், 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், அவ்வளவு நிலங்கள் வச்சிருக்கேன், இவ்வளவு ஃபேக்டரி வச்சிருக்கேன், அவ்வளவு சுத்திருக்கு அப்படிங்கிறதுல வந்து இதை மெச்சுப்படுறதுக்காக கிடையாது. நீ எல்லாம் வச்சுட்டு போய் பிடிச்சு எந்திரிப்பியாங்கிறத நிஷ்கரணம் இருக்கான். இந்த உலகத்துல நிலையில்லாத உலகத்துல நிலையில்லாத உணவை வச்சுட்டு நிலையில்லாத உயிரை வச்சுட்டு எந்த நேரம் நமக்கு உயிர் போகுங்கிறத எந்த நிலையும் தெரியாத நம்ம இந்த நிலையில இருந்துருக்குன்னு எனக்கு அது பெருசு, நான் தான் பெரிய எல்லாத்துக்கும் பெரியவைங்கிற ஒரு அகம்பாவத்துல வாழ்ந்து எத்தனையோ ஒரு படிச்சுட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து சுவாமி கூட இருந்து இன்னும் வந்து நம்ம வந்து முழுமையை அடையாம இருக்கக்கூடாதுங்கிறத வேதனை அப்படின்னு. சுவாமி கூட இருந்து அவனுக்கு அதை செய்யற இதை செய்யலாம், அப்படி செய்யற இதை செய்யலாம், அவனுக்கு வானத்தை கூட பூமியை வீடு, அவனுக்கு இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணுங்கிறதெல்லாம் அவனுக்கு அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. சாமி கூட இருந்து நிறைய காலங்கள் வாழ்ந்தவரே, நான் ஒரு பெரிய ஒரு சாமிக்காக ஒரு மண்டபம் கட்டிட்டேன், அதை பூர்த்தி செய்யக்கூடிய கொஞ்சம் அறமுறையா இருந்துட்டு இருக்கு. அதனால நான் வீடு ஒண்ணு இருக்கு, ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டை கொடுத்துட்டு சாமிக்கு இந்த பூர்த்தியா மேற்கொண்டு செய்யக்கூடிய வேலைகளை பூர்த்தி செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சாமிக்கு உத்தரவு எழுதுவேன். 2 நாள் ஆச்சு சாமி அதை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-11 மணி இருக்கும் காலையில நம்ம போவோம், ஒரு மரம் வந்து கேட்டுக்கலாங்கிற மாதிரி அவர் எந்திரிச்சு சாமி நான் போய் வரேன் அப்படின்னு சொன்னாரு. சாமி ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அவர் வந்து 2 நாளா இருந்தாரு போனாரு, அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. திருப்பி அவர் எந்திரிச்சு ஒரு 2 அடி இந்த டே விட்டாங்க. சாமியை திரும்பினாரு, எவாடா டேய், உனக்கு தோட்டத்தை கொடுத்து இருந்து பார்த்துக்கத்தான் சொன்ன முளைச்சு அதை விற்கவோ அதை வாங்கவோ அழிக்கவோ உனக்கு எந்த தகுதியும் கிடையாதுடா. உன்னை இருந்து பார்த்துக்கிட்டுதான் சொன்னோம். இவனுக்கு தெரியும் என்ன செஞ்சுக்கணும் என்ன பண்ணணுங்கிறது. நீ என்ன இவனை பார்த்து பக்குவம் அடைந்துங்கிறத அதை உண்மையை உணருங்க அப்படின்ட்டாரு. இது அவருக்கு இல்லை, இந்த உலகத்துக்கே அதுதான். நான் அவருக்கு அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன், நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேங்கிறது பெரிய பெரிய அவரை கொண்டு நம்ம என்ன மாறணும்,
நான் 100 பேரை மாத்தனே அப்படிங்கிறது இல்லை. நீ உன்னைய நீ மாத்திக்கினாலே உன்னைய வச்சு, அதாவது சாமி தன்னுடைய பெருமையை தன்னுடைய பவரை பத்தி அவர் சொல்றதுக்கு வரல. அவனுடைய கனல் காந்தி அது அப்படியே எல்லாரும் மயக்கணிச்சு எல்லாத்தையும் மாத்தினுச்சு. இந்த பொய் உலகத்திலிருந்து நம்ம மெய் உலகம் நாமளே நம்ம அதாவது உள்ள பெரும்போதில் ஊனுடைமை ஆலயம் தெளிந்தெளிந்திருக்கு சிவனேசன். அதாவது வளவளன்னு இருக்கக்கூடாது. நீ உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்தை இந்த உடலுக்குள்ள இந்த உடலே ஒரு கோயிலாக மாற்றணும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய உனக்கு விலை மதிக்க முடியாத அந்த ஆன்மாவை நீ வந்து உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நீ உடனே மெல்ல மெல்ல ஒட்டி பக்கு நிலையில வந்து அன்பு நோக்கிப்பா. சாமியிட வந்து சாமியோட தோட்டத்திலேயே அவர் செஞ்ச விஷயம் கேட்டீங்கன்னா, சாமியை பார்க்கும் போது இந்த பக்கத்து தோட்டத்துல ஒரு 20-30 பேர் அதை எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. பெரிய யானைகள்லாம் வளர்த்து சாமியை வந்து இருக்காங்க. அது சாமி தெரியாமல அவரு எப்ப போல இயற்கையா போய் வந்துட்டு இருக்காரு. அந்த தோட்டத்தில் இருந்தவங்க வந்து சாமி இந்த மாதிரி நான் வந்து நம்ம தோட்டத்து பக்கத்துல இருந்துட்டு இருக்கு யார் மாதிரி நடத்துறாங்க, நைட்லாம் ஒரே இதுவா இருக்கு, நான் என்ன ஏதுன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களை கேட்கறதுக்கு ஒரு வாட்டி கேட்டேன், இந்த தோட்டத்துல வந்து எல்லாம் பண்றீங்களே யார் நீங்களே என்னன்னு கேட்கும்போது, டேய் நீ ஒழுங்கா அந்த தோட்டம் பார்த்துருக்கான் அந்த தோட்டம்லாம் சொல்லாதடா, உன்னை ஒண்ணும் இல்லைன்னு பண்ணி கொடுங்கடா, நாங்க உன் தோட்டத்தை எடுத்தவங்கடா, இங்க இந்த சாமியை நாங்க எங்க இடத்துக்கு கொண்டு போலாம்ங்கிறதுக்காக நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்டா சொல்லி ஒருத்தர் சொன்னார். சாமி எனக்கு அதான் மனசு ரொம்ப வேதனை சொல்லி சாமிகிட்ட மூச்சிலக்கே வந்து நாங்க சாமிகிட்ட உட்காந்துருப்போம் வந்து சொல்றாரு. மனசு அப்படியே நிறுத்தி போய் நான் அவங்களை சொல்ல பயமா இருக்கு, என்னன்னு தெரியல, அவங்க எதுவும் பண்ணணும் மந்திரவாதி மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல சாமி அப்படின்னு சொல்லும் போது சாமி அதை கண்டுக்கு அதுக்கு ஆளே கேட்டுக்கலாம் அப்படியே நடந்துகிட்டே இருந்தாங்க சாமி. அப்புறம் சொல்றாரு, என்னடா படிக்கிறது என்னடா சொல்ற, திரும்ப பின்னாடி பார்க்கறாரு. பின்னாடி சாமி என்ன சாமி மரம் தெரியுது வயல்கள் தான் தெரியுது சாமி அப்படின்னாரு. நல்லா பார்க்கறாரு. நானும் திரும்பி பார்த்தா யாருமே கொடுத்துட்டீங்கல்ல மரம் தெரியுதுல. கடைசி தூரத்துல பார்க்கறாரு. பின்னாடி இந்த மேற்கு தொடர்ச்சி இந்த கொடைக்கானல் மலைகள் வந்து அந்த மலையெல்லாம் கெட்ட பெரிய மலைகள் கரணை தெரியுது சாமி எல்லாம் தெரியுது சாமி அப்படின்னு சொன்னேன். அதை எத்தனை பேர் சேர்ந்து அதை திரும்பலாம்டா கரெக்டலாம்டான்னு அங்க உள்ள என்னடா சொல்லி கேட்கிறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த மலையை ஏதாச்சும் கட்ட முடியுமாடா, அது எப்படி செய்ய முடியும், அப்புறம் ஏதா கேட்கிற ஏன்னா எவ்வளோ தெரியுமா சொல்லலாம் பண்றேன் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மாத்த முடியுமான சர்வாசில சாமி சொல்லி பேசினாங்க. போன் ஒரு பக்கம் திரும்பினாரு, அந்த பக்கம் இந்த ஒரு சாப்பிட கூட காணாங்க, எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை பேர் ஞாபகம் வந்தேன் ஒருத்தருமே காணாங்க, ஒரு சாப்பிட கூட காணும். இப்பேற்பட்ட பிரம்மத்திட்ட வந்து அதை பத்தி அதை செஞ்சு இதை செஞ்சு இந்த பெருமைகளை பத்தி நம்ம பேச செய்யணும். அப்ப உன்னால முடியாதா, சாமிகிட்ட பல நேரம் எவ்வளவு வேலைகளை பார்க்கும்போது அழகும் கண்ணியமா, சாமி உன்கிட்ட இருக்கும்போது எப்படி நான் வந்தேன், எப்படி உன்கிட்ட பேசினேன், உன் கூட எப்படி இருக்கேனுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் என்னுடைய இடத்துக்கு நான் வீட்டுக்கு போய் என்னுடைய தொழில் சம்பந்தம் நம்ம குடும்பம் பிள்ளைகள் இருக்கு, அந்த இடத்துல எனக்கு வந்து அதையும் தோணுது, உன்னை இவ்வளவு காலம் எத்தனை ஜென்மம் தொடர்ந்து வந்தோம்னு தெரியல, ஆனா இந்த பிரிவில் நான் ஏமாந்துட்டேன்னா மீண்டும் பிறவியில் எடுக்க வருமே, மீண்டும் இந்த பிறவியில் இந்த பிறவி சாப்பிட்டு நான் வந்து துன்பப்பட வேண்டுமே, எனக்கு இந்த பிறவியில் போதும், என்னை அங்கே போகும்போது அந்த மாதிரி தோணுது, இங்கே வந்தோட அவனை இருக்கணும்னு தோணுது, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு வாரம் திருப்பி வீட்டுக்கு போகணுங்கிற தோணுது, இங்க பல வண்ணங்களே மூக்கு என்னை சீர்படுத்துதே, நான் கடந்து காலம் கடந்து உன்னை தரிசனம் பண்ண வந்தேன், என்னை நீ கருவிலே டாக்ஸர் கொடுக்க கூடாதா, இந்த பிறவில இந்த கல்யாணம் இந்த திருமணம் பிள்ளைகள் இந்த வீடு வாசல் இதெல்லாம் இல்லாம நீ இன்னைக்கு காட்சி கொடுத்த உன்னுடைய தரிசனத்தை என்னுடைய கருவிலை நீ எனக்கு காட்சி கொடுத்திருந்தீங்கன்னா எத்தனையோ மகான்கள் எத்தனையோ பேர் சொல்றாங்களே அது மாதிரி நீ எனக்கு காட்சி கொடுத்திருந்தா இந்த புறத்துல இந்த வாழ்க்கையில தேவையா, இந்த இன்னல் பெற்ற இந்த வாழ்க்கையில எனக்கு தேவையா, அதை செய்ய இதை செய்யணும், எதை செஞ்சாலும் முடிவுல எதுவுமே இல்லையே, எனக்கு ஏன் இந்த துன்பத்தை நீ கொடுத்த, எனக்கு பிறவிலே நீ காட்டி கொடுத்துருக்க கூடாதுன்னு மனசு வந்து வேதனைப்பட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஒரு 7 மணி இருக்கும் இந்த பால்கார சாலையிலங்கிறது மனசு நானா நினைச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்து அவர் யாருன்னு சொல்லிட்டு என்ன அப்பெல்லாம் படிக்கிறேன், நான் மனசு உள்ள சொல்லி பேசக்கூடாது நான் வெளியில உள்ளுக்கே மனசு சாமி என் மனசுல உள்ள தோணுச்சு, இங்க போனா கூட அவனை மறந்துட்டு நான் பணம் சம்பாதிச்சுல வந்துடுறேன், ஏன் அது மாதிரி அழுதுருக்காதான் நான் அப்படி இருக்கும் போது ஞாபகம் கேட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கும் போது பின்னாடி அந்த கீழே பார்க்க அப்படின்ட்டாங்க. ஏன் எதுக்கு சொல்றோம்னா இதை நம்ம கேட்டு வாங்கி ஒரு சக்கரசாமி கிடைக்குது ஒரு பொங்கல் கிடைக்குதுன்னா வாங்கி சாப்பிடாது, இதெல்லாம் உணர்வுபூர்வமா வரக்கூடியது, நாமளே உணர்வுகளை தரணும். அவங்க யாரு இதை சொல்லி கொடுத்தோ யாரும் இதை செஞ்சோ எனக்கு அங்கே போனா அது கிடைக்கும் இங்கே போனா இது கிடைக்குங்கிறது முதல்ல இந்த மாயிலிருந்து விடுபடணும். பகவான் அவதரிச்சதை நீ உணர் இந்த உலகத்துல படைச்சதுல அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா
இந்த புறத்துல இந்த பூமியில எல்லாத்தையும் உனக்கு கூட்டி கழிச்சு நீ எவ்வளவு வசதியா இருக்கு, எவ்வளவு தேடி தெரிஞ்சு நீ எவ்வளவு செல்வங்களை சம்பாதிச்சாலும் உனக்கு இதுல இருந்து முடிவு என்ன, எவ்வளவு லாபம் அப்படின்னு கேட்டனா துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொன்னார். நேரடியா சுவாமியுடைய அனுகிரகத்துல அவர் சொன்ன வார்த்தைகள்ல இந்த பூமியில எத்தனை வருடம், 1 வருடம் வாழ்ந்தாலும் 10 வருடம் வாழ்ந்தாலும் இந்த புறத்துல இருக்கக்கூடிய எந்த பொன்பொருளை நீ எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு கோடி சொன்னாங்க, பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் உன் இடத்தில் கணக்கு போட்டு நீ பார்க்கும் போது உன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதில் கேள்வி எல்லாமே நீ இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு இத்தனை வருடம் வாழ்ந்து செல்வ செல்வ சேர்த்து எல்லாம் நமக்கு கிடையாது, துன்பம் மட்டும்தான் இடத்துல நிலையில் உள்ளது. அப்ப நான் இவ்வளவு சம்பாதிச்சது துன்பம் தானா அப்படிங்கிறது இப்ப என்ன அப்படின்னா, புறத்துல இருந்தும் அகத்தில் பக்கம் திரும்பி பார்த்து உனக்குள்ளே நீ ஆராய்ச்சி உனக்குள்ளே உன்னை தேடுதல் நீ போகும்போது அந்த இடத்துல உனக்கு ஒரு நிசப்தமான அமைதிகள் கிடைக்கும். அப்ப சிற்றின்ப நிலை வேணுமா, பேரின்ப நிலை அடைய வேண்டுமானா நம்ம பேரின்ப நிலை அடையிறதுக்கு நாமளே உள்ளுக்கு வரோம். அப்ப புறத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்ம மறக்க ஆரம்பிச்சோம். அது எல்லாமே நம்ம மாய்கிற உண்மை இருக்கிறோம். அது எந்த ரூபத்திலும் உங்களை ஏதாவது ரூபத்துல உங்களை ஆட்பட்டு இதையுமே உங்களை செய்ய விடாம அதுக்கு நீங்க எதை செஞ்சீங்கன்னா இதை பண்ணணும், சரி ஏதாவது நமக்கு கொடுத்தாரு, இந்த வாட்டி வந்தான் எனக்கு வீடு கிடைச்சிருச்சு, அடுத்த வாட்டி வந்தா எனக்கு தொழில் கிடைச்சு வேலை கிடைச்சிருச்சு, அப்புறம் அதுல இருந்து வருமானம் வந்துருச்சு, அப்புறம் அதனால திருமணம் கிடைக்கணும், அப்புறம் பணியும் கிடைக்கணும், பிள்ளைகள் கிடைக்கணும், இப்படியே எண்ணங்கள் வளர்ந்துட்டுனா எங்களுக்கு இது முடிவே கிடையாது. மனிதன் விரும்பி அவன் இன்னும் ஒன்னா கேட்க இதை செஞ்சுக்கிட்டே எத்தனை வருஷம் ஆகிறாரு. இப்ப சாமியை ஜீவசமாதி அடையும் போது அவர் எத்தனையோ முறை கேட்டிருக்காரு, இவன் இருக்கும் போது எல்லாம் பண்ணிக்கிறீங்க செஞ்சுக்கிறீங்க, இப்ப போனதுக்கு பையனா செஞ்சீங்களா எத்தனையோ முறை கேட்டுக்காரு. ஏன்னா நம்ம கேட்டு நேரடியா அவங்க ஏதாவது கேட்கணும், ஏதாவது பெறணும், ஏதாவது வாங்கிட்டு போயிடுவோம், நான் கேட்டதை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டுலாம் நம்ம இப்படியே இருந்தோம்னா அதை வச்சு எத்தனை காலம் வாழ போறாங்கிறத நம்ம சொல்ல வந்தார். நான் கொடுத்துட்டேன், நீ கேட்கிறப்பெல்லாம் உன்னுடைய நீ யாருங்களை சிந்திச்சு நீ யாருங்களை உண்மையை உணர்ந்து இந்த பூமிக்கு நீ யாருக்கு நீ விதைக்கினியோ உன்னைய பார்த்து எத்தனையோ பேர் உன்னுடைய பாப்பின்கால் பாமரைங்கிற மாதிரி நீ 4 பேருக்கு நல்ல விதைச்சு வச்சிருப்போ. ஒரு ஒரு மாமரம் இருந்தது எத்தனை மரங்கள் பழங்கள் காய்க்கிறது எல்லாம் காய்க்குது, வருஷங்கள் காய்க்கும் போது எத்தனை கல்லுகள் அதிகம். அந்த மரத்துல இந்த மாங்காயை பறிக்கிறதுக்கு எத்தனை கல்லை விட்டிடுவாங்க, அந்த மரம் அத்தனை காய்கள் ஏற்படும். ஆனா மறு வருஷம் அதை இத்தனை அடி கல்லடி வாங்கி இவர்கள் இந்த மாங்காயை பறிச்சு நம்ம இவ்வளவு வேதனை பண்ண கேட்க காய்க்காம இருக்கா. அது மாதிரி நம்மளுடைய கடமைகள் இந்த பூமியில பிறந்ததுக்கு நம்ம யாரு அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்ல வந்ததை நம்ம உணர்ந்து இந்த உலகத்துல வாழ வேண்டியது பக்குவமான நிலையில அந்த பக்குவமா அடைஞ்சு இறைவனுக்கு போய் சேரணுங்கிறதான் உண்மையில் இருந்துச்சு. இக்காலம் முன்னுக்கு முன்பொருள் சேர்ப்பதற்காகவோ இந்த பூமி நிரந்தரமில்லாத, நமது உடம்பு நிரந்தரமில்லாது, இந்த உயிர் நிரந்தரமில்லாது, எல்லாமே நிரந்தரமில்லாத இல்ல. யாருக்கோ பின்பொருளை சேர்த்து வச்சு எதுவுமே இங்க கணக்கு இல்லை. தன்னுடைய குழந்தைகள் பிள்ளைய தூக்கிட்டு வந்து ஒரு சாமி ஃபேமிலி வந்தாங்க. நைட்டு 11 மணி இருக்கு. சாமி வந்து அந்த பிள்ளைய கொண்டாந்து சாமி பேரன் வந்து வந்தாங்க. சாமி திரும்பி பேரண்டு பார்த்துட்டு போட ஆரம்பிட்டாங்க. முதல் குழந்தை அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க குழந்தை பார்த்தா போனோம் இப்படிலாம் சொன்னாங்க, தூக்கி போட அப்படின்னு சொல்லி போடாம அப்படின்னு சொல்றாரு. இப்பெல்லாம் பேசுறாங்க, என்ன சாமி அப்படிங்க கூட அதை என்ன சொல்ல வந்தாங்க, இப்போ ஒண்ணு நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, இது எல்லாமே மாயங்கள், எதுவுமே நிஷ்கரணம் கிடையாது, எதுவும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில நிரந்தரம் இல்லாத அந்த வடம் வச்சுக்கிட்டு நிரந்தரத்தை கேட்டு நம்ம வரக்கூடாது. நிரந்தரமா உட்காந்து நீ யாருங்க உண்மையை வளர்ந்துட்டோம்னா இந்த கூட்டம் சேருமா அப்படின்னு கூட சொன்னா கூட்டத்துக்காக கிடையாது. நம்மளை உணர்ந்தது நம்மளை யாரும் தனிமைப்படுத்தி இந்த உலகத்துல இருந்து ஆண்டவரை தரிசனம் பண்ணதுக்கு அவருக்கு நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அதை பண்ணணும் இதை கட்டணும் அதை பண்ணணும் இதெல்லாம் அவரை நினைக்கல. உள்ள கூட அவரை நினைச்சு மனமுறையே அவரை உள்ள அவரை மானசீகமாக வழிபூஜை நடத்தி நாம அவரை கூட மாறணுங்கிறதா உண்மையுடைய. அப்பதான் இடத்துல நம்ம போய் சேர முடியும். இந்த அருளாருக்கு அப்பகம் இல்லை பொருளாருக்கு இல்லங்க பெய்கிற மாதிரி அருளத்துக்குன்னா பொருள் தன்னால வந்து சேரும். அந்த பொருளை வச்சு நீ எதையுமே நீ ஒண்ணுமே அடைய முடியாது. நீ நிலைக்கு உண்மையான உண்மையை புரிஞ்சுட்டு போகும்போது பல எல்லாமே உனக்கு வந்து சேரும். ஆனா அந்த இடத்துல உனக்கு அதை வந்து விருப்பம் இல்லாம, ஏன்னா நீ எதை நினைக்கணுமோ எதை அடையணுமோ அதை அழைத்துட்டோம்னா இந்த பணத்துக்கு எதுவுமே உனக்கு தேவைப்படாதுங்கிறதா அவங்க சொல்ல வந்தாங்க. அந்த உண்மையை உணரணும். எல்லாரும் நிறைய உண்மையான உண்மையை நீ உணரணும். நீ நேர்மையாக உண்மையை பேசி, யாரையும் பொய்யக்கூட பேசி, யாரையும் எந்த தொழிலுக்கு ஈடுபாடாக இருந்து பல வியாபாரங்களை செஞ்சு அதுல வரக்கூடிய லாபத்தை நீ எடுத்துக்கிட்டு அதுல வரக்கூடிய ஒரு சில்லறையில கொடுத்துக்கிட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இன்னமும் 10 கையில பாடணும், 10 விரல் இருக்கு, 2 கையை கொடுத்தாருங்க. அதைத்தான் சொல்றேன், உனக்கு 2 கையை கொடுத்து 10 விரல் கொடுத்துட்டு பாடணும். 5 கையில அள்ளி சாப்பிட்டு உனக்கு செரிமானம் உண்மை வராது. உண்மையா வளரும்.
அண்ணனாடி சம்பாரு, அண்ணனாடி கிடைக்கிறது உனக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு இப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் என்ன கிடைக்கிறது உண்மையாயிரும் சத்தியமாயிரும் என்னை நினைச்சுக்க கூட உன்னை இருக்கேன் நிம்மதியா இருந்துட்டு நிம்மதியா வர வேண்டிய இடத்துக்கு வந்துடலாம். அதை விட்டு நீங்க அதை செய்ய இதை செய்யற அப்படி பண்ற இப்படி பண்ற எந்த பெருமைக்காக எந்த பேருக்காக அந்த பூமியில நீ வரலைங்கிறது உண்மை. எதை பத்தி பேசி எதை பத்தி நீ சொல்லி நீ 1000 குழந்தைகளை பத்தி பேசினாலும் உனக்கு கிடைக்கக்கூடியது என்ன? என்னை பத்தி நீ பேசி என்ன கிடைக்கும்? அதான் அவர் சொன்னாரு, என்னுடைய பெருமைகளை பத்தி நீ பேசி உனக்கு என்ன கிடைக்க போதும், நீ என்ன பக்குவம் அணிஞ்சிருக்க அப்படிங்கிறதான் மேன்மேடு. அது மாதிரி அந்த உலகத்துல இருந்து இறைவனை நம்மளுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் தவம் செய்யல காட்டுக்கு போய் பல காலமெல்லாம் இருந்து தாடி வளர்த்து அதை வளர்த்து இதை வளர்த்து புத்து வளர்த்து மேலாம் மறைஞ்சு அப்படியே எத்தனையோ இறைவனை கண்டுகொள்ள முடியாம தன்னை மேல சதைச்சு தீய முடியாத இருந்து மாண்டவர்கள் எத்தனையோ பேர் இறைவனை காக்கிறதுக்காண்டி மலை தேசம் அந்த ஊர் இந்த ஊர் அந்த கைலாசம் அங்கே எங்கெங்கெல்லாம் அலைஞ்சது தன்னை உணர தெரியாம வெளியிலே புறத்திலே இறைவனை தேடி கண்டுகொள்ளாம மாண்டவர்கள் எத்தனையோ பேர். ஆகையினால நமக்கு எந்த ஒரு வாக்கிய செய்தமோ நமக்கு ஏற்பட்ட ஒரு நம்முடைய பக்கத்திலே இருந்து இவ்வளவு சொல்லி கொடுத்து போல இது மகிழ்ந்து இவ்வளவு ஒரு படிப்பு எடுத்து சொன்னதை நாம உணரவே இல்லை. இந்த பெருமைங்கிறது இல்லை, எத்தனை பெருமை கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம ஆட்கள முடியாது. ஆண்டுடைய கருணையால இந்த உலக மக்களை தன்னூர போல் மண்ணூரி நினைத்து சொல்லுவாங்க. அதனால ஈரப்புல இருந்து அத்தனையுமே தன்னூரா நினைச்சு கிடைக்கிற பொருட்கள் நிம்மதி உனைக்கு குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லிக் கொடுத்து நிம்மதி நீ யாரு நான் யாருங்கிற உண்மையை உனக்கு இருக்கிற ஒரு அம்மா நானும் நீ ஒண்ணு இத்தனையோ இருக்கும் போது இந்த வீட்டில் இருக்க சாமிக்கிறார் பட்ஜெட் அகத்து கீழே விடணும் டே செருப்பு கட்டி போவோம் டே எல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளால அடிய போக இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆத்மபூர்வமாக நீங்க நானும் ஒண்ணுங்கிறது அவங்க எவ்வளவு நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க, உண்மையை புரிய வச்சிருக்காங்க. இன்னும் புரியாம எத்தனை காலம் நம்ம வாழ போறோம், இன்னும் எத்தனை யுகம் எடுக்க போறோம், இல்லை மீண்டும் மீண்டும் இந்த பிறகு எடுத்து நம்ம என்ன சாதிக்க போறோம், இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம், இந்த சாதிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இறைவன் இறுதியாக இந்த பரப்பணும் ஒரு மனித உருவத்தை தாங்கி நமக்கு எளிமையா எடுத்து சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம மாறணும், இதுல இருந்து விரும்பணும். புண்ணும் பொருளுக்காக குளிர்ச்சிக்காக நம்ம அந்த பூமியில வந்து நம்ம விதைக்கல, நம்மளை நாம உணரணும். இங்க இருக்கக்கூடிய இரும்பு நாய் மாடு வரங்கள் அத்தனையிலே இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மாக்களும் அத்தனை உயிர்களும் இறைவன் தான் அப்படிங்கிற உணர்ந்து எல்லாத்துலயும் சமநிலையா இருந்த எல்லாரையும் சமநோக்கு பார்வை இருந்து தொழில்நோக்கு பார்வை இருந்து உண்மை சத்தியத்தை உணரணும். எல்லாரும் நம்பிக்கிறத எல்லாம் அந்த இறைவனாய் சச்சிதானந்த சத்குருடைய திருவடியை தொட்டு எல்லாருக்கும் இந்த உண்மையை உணரணும், உண்மை புரியணுங்கிறத நினைத்து மீண்டும் சச்சிதானந்த சத்குருடைய உண்மையை சொல்லி எல்லாருக்கும் பெறணும், எல்லாரும் உண்மையை உணரங்கிறத சொல்லி அன்பே சிவம் அன்பே சக்தி அன்பே கிரமம் அன்னை நீயே தந்தை நீயே அன்பு நீயே அருள் நீயே ஒளியும் நீயே போதிக்க வந்த குரு நீயே இந்த புவனங்கள் எல்லாம் பெற்று வந்தியே என்னறியா ஜீவன்கள் குடியிருக்கும் நீயே அணுவுக்குள் அணுவாக இருந்து ஆட்சி செய்யும் மாண்டவனே நீ சச்சிதானந்த சத்குருவி அகண்ட பரிபூர்ணனே சச்சிதானந்த சத்குருவி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி பராபரனே ராஜராஜராஜராஜராஜ ராஜாதி ராஜனே சனாதன சச்சிதானந்த சத்குரு திருவடியே சரணம் சரணம் சரணம். எல்லா சச்சிதானந்த சத்குரு திருவடியே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.